Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த bell பட்டனை press பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம புளி மிளகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பரான ரெசிபி. இது பாத்தீங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கும். பச்சை மிளகாயோட ஸ்பைசி டேஸ்ட் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் தாங்க போடணும். உப்பு கொஞ்சம் தூக்கலாக போடணும். அடுத்ததாக புளி நான் ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன். இப்போ நம்ம பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயமும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஈக்குவலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயை அதோட காம்புகளை நீக்கிட்டு அலசி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். உங்களுக்கு 2-3 நாள் வரைக்கும் கெட்டு போகாமே இருக்குங்க. இன்க்ரீடியன்ட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். நல்ல சுத்தமாக தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அடுத்ததாக பாருங்கள், இந்த மாதிரி சென்டராக மட்டும் கீறி விட்டுருங்க. துண்டாக போட வேணாங்க, ரெண்டாக கீறி விட்டுக்கோங்க. இது மாதிரி எல்லா பச்சை மிளகாயும் கீறி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா மிளகாயும் இந்த மாதிரி கீறி எடுத்தாச்சு. என்னோட பச்சை மிளகாய் காரம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க, அதனால் நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக இருக்க மிளகாய் இருந்தால் மிளகாயோட அளவை குறைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் விட்டிங்க அப்படின்னா தான் ரொம்ப சுவையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு வெடித்ததுக்கப்புறமா வெந்தயம் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் பெருங்காயத்தூள் அடுத்ததாக சேர்க்குறேன். வெந்தயம் சேர்த்துட்டு வெந்தயம் வெடித்ததுக்கப்புறமா பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் வெந்தயம் சேர்க்கல, உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலைக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா பச்சை மிளகாய். சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க. இந்த புளி மிளகாய் செய்கிறதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குங்க. அதில் ஒரு மெத்தட் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் அடுத்த வேறு மெத்தட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வீடியோஸ் போடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த நம்ம புளி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளியை கொஞ்சம் நல்லா திக்காக கரைச்சிட்டு அதில் விட்டுக்கோங்க. அந்த புளி நல்லா சுண்டி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு நல்லா டார்க் கலரில் வரணும் அப்படின்னா மஞ்சள் தூள் தேவையில்லை. இது எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து அந்த புளி எல்லாமே நல்லா சுண்டி வரணும், அந்தளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் புளி ஊற்றுனதுக்கப்புறமா அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர், சின்ன வெங்காயம், புளி, அதோட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக தூக்கலாக இருக்கும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் நல்லா ட்ரையாக வேணும், நீங்கள் ஒயிட் ரைஸில் இதை கலந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. இன்னும் நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டீங்க அப்படின்னா வெந்து வந்துடுங்க. இந்த ஸ்டேஜ் இருந்தாவே உங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட புளி மிளகாய் ரொம்ப சுவையாக தயாராகிடுச்சு. இது நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, 3 4 நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. ஆனால் டெய்லி ஒரு டைம் நீங்கள் சூடு ஏற்றி வச்சிடணுங்க. சூடு ஏற்றி தான் அதோட டேஸ்ட் சுவையாக இருக்கும். இந்த மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு மாதிரி இதுவும் சூடு ஏற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.